ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வண்டிக்கு பணம் கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நிலா பார்த்துட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள போய் டிவி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து பிடிங்க, இதுல 2 மாசத்துக்கான டியூ இருக்கு, கிளம்புங்க, தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இதான் இந்த பணத்தை கொடுத்திருந்தா முன்னாடியே வாங்கிட்டு போயிருக்க போறோம், நீ ஏம்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நாங்க வாங்கிட்டோம்ல, கிளம்பிடுறோம் இங்க பாரு நடேசா, அடுத்த மாசம் பணமும் டானு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு போக, அப்பதான் நிலா, போதுமா உங்களுக்கு இப்ப சந்தோஷமா, நீங்க என்னதான் ஏன் தான் இப்படி இருக்கீங்க, நான் உங்களை என்னமோ நினைச்சிருந்தேன், என் மனசுல நீங்க ஒரு பெரிய இடத்துல இருந்தீங்க, சேரன்ல இருந்து பாண்டி பல்லவன் சோழ எல்லாருமே உங்க மேல எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லாம இருந்தாங்க, ஆனா நான் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன், அதை மொத்தமா கெடுத்துட்டீங்க, நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறவங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் உங்களை பார்த்த விதம் வேற, நீங்க இப்ப இருக்கிற விதமே வேற, வீட்டுல வந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதும் கும்மாளம் பண்றதும், குடிக்க மாட்டேன்னு சொல்லி பொய் சத்தியம் பண்றதும், குடிச்சிட்டு ரோட்ல உருள்றதும், இப்ப வண்டி வாங்கி அதுல ஆட்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல பிரச்சனை பண்றதும், போதுமப்பா சாமி, நீங்க இந்த வீட்லயே இருக்க வேணாம், தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க, இப்ப நான் பணம் தூக்கி கொடுத்தேனே அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, சேரண்ணன் பாண்டி சோழன் 3 பேரும் சம்பாரிச்ச பணத்துல மிச்சம் பிடிச்சது, இந்த மாசத்துக்கு ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்னு சொல்லி மிச்சம் பிடிச்ச பணம், பல்லவ ஆசாசையா கேட்டுக்கிட்டு இருந்தான், சின்ன பையன் மாதிரி டிவி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான், அந்த பணத்தை தூக்கிதான் நீங்க வாங்கின வண்டிக்கு நாங்க டியூ கட்டிக்கிட்டு இருக்கோம், வண்டி வாங்க தெரியுது, வண்டி வாங்குறதுல ஓட்டி சம்பாதிக்க தெரியுது, சம்பாதிச்ச காசுல நல்லா மூக்கு முட்டை குடிக்க மட்டும் தெரியும், ஆனா அந்த வண்டிக்கு டியூ கட்ட தெரியாது, வீட்டுக்கு பணம் கொடுக்க தெரியாதுல, போதும் அங்கிள், நீங்க இப்படியெல்லாம் அந்த வீட்டுல இருக்குன்னு அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோவப்படுறாங்க. நடேசனால எதுவுமே பேச முடியல, நடேசன் முழுக்க குடிபோதையில இருக்காரு, நிலா பேசுறது எல்லாமே நடேசனுக்கு புரியுது. அப்பதான் பல்லவன், அண்ணி விடுங்க அண்ணி, நீங்க எதுக்கு அண்ணி அந்த ஆளுக்காக பணத்தை கொடுத்தீங்க, நம்ம டிவி வாங்குறதுக்கான தானே வச்சிருந்தோம், இப்ப இந்த ஆளு குடிச்சுப்பிட்டு ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வருவாரு, யாருக்கிட்ட கடை வாங்கிட்டு வருவாரு, அதெல்லாம் நம்ம கட்டணுமா அண்ணி, இந்த ஆளு கட்ட வேண்டியதானே, இல்ல இந்த ஆளு இவங்க ஏதாவது செஞ்சுட்டு போக வேண்டியதானே, நீங்க ஏன் அண்ணி பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, வரா பல்லவா, அடுத்த மாசம் வரதுல பார்த்து கண்டிப்பா டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, பல்லவனும் உள்ள போக, சே நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா, தயவு செஞ்சு நிலா சொன்ன மாதிரி இங்கே கிளம்பி போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பட்டுன்னு வார்த்தையை விட்டுறாரு. சோழனும் பாண்டி உள்ள போயிடறாங்க. இங்க நடேசனுக்கு பார்த்தா மனசு உறுத்துது. வீட்டுக்கு டிவி வாங்க வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்கேன்ற வார்த்தை மட்டும் திரும்ப நடேசன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன, வீட்டுக்கு டிவி வாங்க வச்சிருந்த பணத்துல இந்த டிவிக்காரங்களுக்கு கொடுத்தாச்சு, கடைக்கு போயிட்டு டிவியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேகமா டெம்போவை எடுத்துட்டு கிளம்புறாரு. நேரா பார்த்தா நல்ல ஒரு டிவி கடைக்கு போறாரு. அங்க போய் நல்ல ஒரு பெரிய டிவியா வாங்கிக்கிறாரு. வாங்கி வண்டியில ஏத்திட்டு வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல வராரு. வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டிவி மாற்றவர் பார்த்தா பெரிய டிவியோட எடுத்துட்டு வராரு. சார் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிவி மாற்றவர் கேட்கவும், அப்பதான் சேரன் எட்டி பாக்குறாரு. நீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, சார் இந்த வீட்டுல டிவி மாற்றுறதுக்காக டிவி புக் பண்ணியிருந்தாங்க, டிவி மாற்றுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டிவி மாற்றவங்க சொல்லவும், இந்த வீடா நிலா, நீ எதுவும் காசு கொடுத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, இல்லையேன்னு இங்க நடந்த பிரச்சனையில அந்த காசு தான் எடுத்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஏண்டா சோழா நீ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, இல்லன்னு நான் தான் மொத்த பணத்தையும் அப்படியே நிலா கிட்ட கொடுத்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நானும் இல்லன்னு அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்ல, அப்ப யாருதான் டிவி வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, சார் நடேசன்றவர் தான் வந்து டிவி புக் பண்ணாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிவி மாற்றவங்க சொல்லவும், அப்பாவா, சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட வந்து டிவியையும் ஃபிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நடேசன் வராரு. என்ன டிவி மாட்டியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், மாட்டியாச்சு சார், இந்தா டிவி மாட்டினதுக்கான காசு அப்படின்னு சொல்லி நடேசன் காசையும் எடுத்து கொடுத்துறாரு. நிலா, சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கே டிவி, அம்சமா இருக்கே, டேய் போடுறா டிவியை போட்டு பாரு, நீ தானே ஆசையா டிவி கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, நிலா பார்த்தா நடேசனை முறைச்சு பாக்குறாங்க. இப்ப எதுக்கு நீங்க டிவி வாங்கி மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, எதுக்கு மாட்டினேன்னா இவன் தான் ஆசைப்பட்டு கேட்டான்னு சொன்னேல, அதான் வாங்கி மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, ஏன் இந்த காசுக்கு அவங்களுக்கு மாசம் டியூ கட்டலால, ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்க பண்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல,
நீங்க வண்டி வாங்குனீங்க, நீங்க வாங்கின வண்டிக்கு இவங்க ஏன் டியூ கட்டணும்? நீங்க வண்டி வாங்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு நல்லா வெளியில போறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிக்கிற காசுல மாசம் மாசம் டியூ கட்டினாதான் என்ன? டியூவும் கட்டுறது இல்ல, இங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனையும் செய்ய வருது. பத்தாதுக்கு நல்லா குடிச்சிட்டு கூத்தடிக்க வேண்டியது. இப்ப டிவி வாங்கி மாட்டி என்ன நல்ல பேர் வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, என்னம்மா நீ வேற எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? இவன் டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டா நீ தானே சொன்ன. அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க சரியா டியூவை கட்டியிருந்தா அவங்க ஏன் பிரச்சனை பண்ணாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, இங்க பாரியா, நீ வண்டி வாங்கினா நீ தான் ஏன் டியூ கட்டணும்? நீ வாங்கின வண்டிக்கு நாங்க ஏன் டியூ கட்டணும்? எங்களுக்கு என்ன தேவையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, இங்க பாருங்கடா, நீங்க இருக்கிற இந்த வீடு என் பேர்ல இருக்கு. இந்த வீட்டுல நீங்க எல்லாம் இருக்கீங்களே, என்ன வாடகையா கொடுக்குறீங்க? கிடையாது. எனக்குன்னு ஏதாவது செய்றீங்களா? கிடையாது. என்னுடைய ஓன் சம்பாத்தியம், என் சொந்த காசுல நான் சம்பாரிச்சுக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன், வச்சுக்கிறேன். அப்ப இந்த வீட்டுலலாம் நீங்க இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு வாடகைன்னு காசு கொடுக்கணும்ல, அதைத்தான் உங்களை டியூவா கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்க பாருங்க அங்கிள், நான் இப்ப சொல்றேன், இவங்க யாரும் டியூ கட்ட மாட்டாங்க. நீங்க வாங்கின வண்டிக்கு நீங்க தான் டியூ கட்டணும். இல்ல அதெல்லாம் மீறி டியூ கட்டி தான் ஆகணும், டியூ கட்டலைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா இந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அங்கிள். நீங்க வாங்கின வண்டிக்கு நீங்க தான் டியூ கட்டணும். சம்பாதிக்கிறீங்க வண்டியை ஓட்டி, ஏன் அந்த காசுல டியூ கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, நடேசனால பார்த்தா எந்த பதிலும் பேச முடியாது. சோழன், நீங்க இனிமேல் டியூ கட்டக்கூடாது. சேரண்ணா, பாண்டி, நீங்களும் டியூ கட்டக்கூடாது. வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அவர் காசு கொடுக்கட்டும். அப்படி இல்லையா வண்டி எடுத்துட்டு போயிருவாங்க, எடுத்துட்டு போகட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? இவர் தானே போய் வண்டியை வாங்கினாரு, நம்ம யாரும் வண்டி வாங்கி கொடுத்தோமா? கிடையாதுல. இனிமேல் அடுத்த மாசம் அவங்க வந்து பிரச்சனை பண்ணட்டும், அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு கோச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. ஏய், யாராவது டிவியை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, ஆமா இந்த ஆளு டிவி வாங்கிட்டு வருவாரா, இதை நாங்க போட்டு வேற பாக்கணுமா அப்படின்னு சொல்லி சோழனும் பாண்டியும் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாட்டுக்கு வெளியில கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. வேகமா பல்லவன் ஓடியாந்து டிவியை போட்டு பாக்குறாரு. அண்ணே பரவாயில்லண்ணே, இந்த ஆளு நல்ல பெரிய டிவியா தான் வாங்கியிருக்காரு. இது பார்க்க எப்படியும் ஒரு 42 இன்ச்சு மாதிரி இருக்குனே, பெரிய டிவி தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டேய் அந்த ஆள் வாங்கின டிவி எதுக்குடா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அந்த ஆள் வாங்கின வண்டிக்கு நம்ம தானே காசு கொடுத்தோம், அப்ப அந்த காசுல தான் இந்த டிவி வந்திருக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். வானே வந்து டிவியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூப்பிட, சோழனும் பாண்டியும் டிவி ஆன் பண்றாங்க. டிவில நல்லா பெருசா டிவி ஓடவும் அப்பதான் நிலா வராங்க. நீங்க எதுக்கு டிவி ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அண்ணி எப்படி பார்த்தாலும் இது நம்ம காசு. அந்த ஆளோட வண்டிக்கு நீங்க தானே டிவி வாங்கின வச்சிருந்த காசை டியூவா எடுத்து கொடுத்தீங்க. அதனால இந்த டிவி இனிமேல் நம்ம டிவி, நம்ம தான் இதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, அதுவும் சரிதான்டா, பரவாயில்ல நல்ல பிராண்டா தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.